புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் சிகிச்சைக்காக கொண்டு சென்ற 2,40,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற திருடன் சென்னை தாம்பரம் அருகே போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். சிசிடிவி காட்சிகள் பிரபல பிக்பாக்கெட் திருடனை சிக்க வைத்தது எப்படி? சென்னை தாம்பரம் அடுத்த படப்பை வஞ்சிவாஞ்சேரி பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் 36 வயதான சூரியகலா. இவரது கணவர் மகேந்திரன். இவர் கூடுவாஞ்சேரியில் கேஸ் டெலிவரி செய்யும் வேலை செய்து வருகிறார். இந்த தம்பதியின் 2வது மகனுக்கு சிறு வயதிலிருந்தே புற்றுநோய் பாதிப்பு இருந்து வந்துள்ளது. மகனின் சிகிச்சைக்காக தான் சம்பாதித்த பணம் முழுவதையும் செலவழித்து வறுமையில் வாடியிருக்கிறார் மகேந்திரன். சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வைத்து பெரும் கனவோடு படப்பையில் இடம் வாங்கி வீடு கட்டி வசித்து வந்த நிலையில் குழந்தையின் மருத்துவ செலவுக்காக பணப்பற்றாக்குறை ஏற்பட்டதால் வாழ்ந்து வந்த வீட்டை விற்று அந்த பணத்தை கொண்டு மருத்துவம் பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் சூரியகலா கடந்த மாதம் 5ஆம் தேதி குழந்தையின் சிகிச்சைக்காக மதுரைக்கு செல்ல படப்பையில் இருந்து ஷேர் ஆட்டோ மூலம் தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது பையில் வைத்திருந்த 2,40,000 ரூபாய் பணத்தை யாரோ திருடிச் சென்று விட்டனர். அதிர்ந்து போன சூர்யா தாம்பரம் காவல் நிலையத்தில் உள்ள குற்றப்பிரிவு போலீசாரிடம் கண்ணீர் மல்க புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த தனிப்படை போலீசார் தேடுதல் வேட்டையை தொடங்கினர். முதற்கட்டமாக சூரியகலா பயணித்த ஷேர் ஆட்டோ சென்ற இடங்களில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது தாம்பரம் ரயில் நிலையம் அருகே உள்ள சிசிடிவி கேமராவில் சூரியகலாவின் பேக்கை திருடிக் கொண்டு சென்ற டிப்டாப் ஆசாமியின் காட்சிகள் பதிவாகி இருந்தன. அதனை வைத்து பணத்தை திருடியது பிரபல பிக்பாக்கெட் திருடன் ஜான் என்கிற பாஸ்கர் என்பது தெரிய வந்தது. 61 வயதான ஜான் போலீசாரையே அதிரச் செய்யும் அளவுக்கு குற்றப்பின்னணி கொண்டவர் என்பது தெரிய வந்துள்ளது. பள்ளி படிப்பை 5ஆவதிலேயே நிறுத்திவிட்ட ஜான் சென்னையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் தோட்ட வேலை செய்து வந்திருக்கிறார். மருத்துவமனையில் தனது திருட்டு வேலையை தொடங்கிய ஜான் அதன் பின்னர் கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாக தனது திருட்டு தொழிலை சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி வந்திருக்கிறார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு என இருப்பிடத்தை அடிக்கடி மாற்றும் ஜானை அவ்வளவு எளிதில் பிடிக்க முடியாது. கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் குற்ற வழக்கில் சிக்கிய ஜான் ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் திருட்டு வேலைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். இவர் மீது 20க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. திருடச் செல்வதற்கு முன்பு கோயிலுக்கு சென்று சாமி கும்பிடுவதோடு அலுவலகத்திற்கு செல்வதைப் போல டிப்டாப் உடையணிந்துதான் செல்வார். இந்நிலையில் வண்டலூர் கிளாம்பாக்கம் போலீசார் செல்போன் திருட்டு வழக்கில் முதியவர் ஒருவரை பிடித்து வைத்திருப்பதாக போலீஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் புகைப்படத்துடன் பதிவு செய்தனர். அதனை பார்த்த குற்றப்பிரிவு போலீசார் நாங்கள் தேடிக்கொண்டிருந்த பிக்பாக்கெட் திருடன் ஜான் தான் அந்த முதியவர் என தெரிந்ததும் அவரை பிடித்து தாம்பரம் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். விசாரணையின் போது நீ திருடிய பணம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் மருத்துவ செலவுக்காக வைத்திருந்தது என விவரத்தை கூறியதும் திருடிய பணம் தன் வீட்டில் பத்திரமாக உள்ளது என ஒப்புக்கொண்டார். அவரது வீட்டில் இருந்து பணத்தை மீட்ட போலீசார் சூரியகலாவிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து ஜான் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தினர். குழந்தையின் மருத்துவ செலவுக்காக வைத்திருந்த பணத்தை திருடியதால் மனமுடைந்த ஜான் சிறைக்கு செல்வதற்கு முன் இனி குற்றச்சம்பவங்களில் ஈடுபட மாட்டேன் என சொல்லிவிட்டு சிறைக்கு சென்றுள்ளார். ஜான் பாஸ்கர் திருந்தி வாழ்வாரா அல்லது மீண்டும் திருட்டு வேலையில் இறங்குவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.